சண்முகம், எனக்கு ஒண்ணு தோணுது. சவுந்தரபாண்டி பெரியப்பா எப்பவும் தானா வந்து ஆஜராக மாட்டாரு. இன்னைக்கு வந்திருக்காருன்னா நீதான் ஏதோ பிளான் பண்ணி வர வச்சிருக்க. அந்த திருவிளையாடலுக்கு காரணம் என்னவோ? சண்முகம், இப்படி ஸ்மைல்லே பேசினா நான் என்ன பண்றது? அந்த சீக்கிரட் கொஞ்சம் என்கிட்ட சொல்ல. இல்லையே, நடத்துறதெல்லாம் என் அப்பா முருகன் தான்ல. இதெல்லாம் அவன் திருவிளையாடல. எல்லாம் முருகன். இப்படி சொல்லி நீ திருவிளையாடல் பண்ணிட்டு இருக்க, அந்த சீக்கிரட்டை என்கிட்ட சொல்ல மாட்டற. என்னலா, அப்ப நான் கிளம்பட்டுமா? அண்ணா, நான் கிளம்புது அண்ணா. அண்ணா, நீ எந்த கவலையும் பட வேணாம். முன்னாடியாவது எசிக்கு வந்து தனியா இருந்தா, சப்போர்ட்டுக்கு அத்தை மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப நானும் கூட இருக்கேன், சிவபாலனும் கூட இருக்கா. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிடுவோம். கண்டிப்பா தான், நோ டென்ஷன், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமாண்டி, இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். இல்ல சம்மு, பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல பேய் இருந்தா நல்லாவா இருக்கும்? அந்த பாண்டியம்மா பேய்க்கு என்னத்தையாவது ஒரு முடிவு கட்டல, உனக்கு புண்ணியமா போவோம். அதான் குட்டி சூடாமணி வந்துட்டாளா, இனி எல்லாத்தையும் அவ பாத்துக்கிடுவா. நீ எதுவும் பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா தான் நடக்க. எது இல்ல வெறும் மும்பையில, அது உனக்கு எப்படி தெரியும்? அப்போ அங்க நடக்கிறது எல்லாத்தையும் நான் தான் அத்தா கிட்ட சொல்லுவேன். அத்தா கிட்ட எதையும் நான் மறைக்க மாட்டேன்ப்பா. இவன் தான் சொன்னா. ரோகி பிள்ளை அது அதுக்குள்ள இவன்ட்ட சொன்னேன். அப்போ சின்ன வயசுல இருந்து அத்தா கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன், அதான் சொல்லிட்டேன். ஒத்த ஓட்டு நீ வா, வீட்டுக்கு வாழை வச்சுக்க. உனக்கு நாளெல்லாம் தீபாவளி தான். வா வீட்டுக்கு வா. அங்க புள்ள ஜோ 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 ஜோ. என்ன வேணும்? பாப்பாக்கு டைப்பர் வாங்கிட்டு வந்துட்டேனே. இல்ல சக்கி, டயப்பரை வாங்கி உள்ள வைல. இனிமே பாப்பாவுக்கு அந்த டயப்பரையே மாட்டி விட்டுரு. துணியை போட்டு துவைச்சுக்கிட்டு தெரிய வேண்டாம். மாமா, எதுக்கு இப்ப இந்த வெட்டி செலவு? துணிய நம்ம கையாலே துவைச்சு காய போட்டாதான் பாப்பா சுத்தமா இருக்கான்னு தெரிய வரும். இந்த டயப்பர் எல்லாம் ஆறு செஞ்சதோ எங்கிட்டு செஞ்சதோ? இல்ல, அதெல்லாம் சுத்தமா தாமல இருக்கும். இதெல்லாம் மெடிக்கல் விஷயம். காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு தாமல ஆகணும். இல்ல சோபாலா, நீ அதை எடுத்துட்டு போய் உள்ள வை. தங்கம், தூக்கம் வருது. மாமா, இந்தாங்க பாலு. அத்தை, இந்தாங்க அத்தை. நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். சிவபாலா, நீ இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு பால் சூடு பண்ணி தரேன். சரி அண்ணா, என்ன பாக்குற நீ? அத்தை, புள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டு இந்த பால் டம்ளரை மாமா கொண்டு போய் நீ கொடு. ஏண்டி, இதுக்காக நான் எந்திரிச்சு வரணுமா? நீயே போய் கொடுத்தாதான் என்னமா? எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா அவருக்கு பிடிக்காது. அதெல்லாம் பிடிக்கும். அதான் என் மதனி சூடாமணி இந்த வீட்டுக்கு வந்துட்டால, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீயே கொண்டு போய் கொடுப்போ. பாக்குறத பாரு. என்ன என்ன பாக்குற நீ? அச்சு குட்டி, செல்ல குட்டி. மாமா, வெது வெதுன்னு ஆத்திதான் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. வேணுமா இல்ல உங்க பொண்டாட்டி கிட்ட கொடுத்து விடவா? என்ன என் தங்கம்? வச்சுட்டு போறேன், வேணும்னா எடுத்து குடிங்க. சனி என்ன உங்களுக்கு? ஐயா, ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? அந்த பாபா சொன்ன மாதிரி இங்க புள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆத்தாவோட பேய் நடமாட்டத்தையே காணுமே. எனக்கு அத்தாலே ஆச்சரியமா இருக்கே. டக்குன்னு தொடச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஐயா, அதுக்காக நீங்க அசால்ட்டா இருந்துடக்கூடாது. இந்த குழந்தை தான் உங்களுக்கு பாதுகாப்பு. கூட பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கங்க. இல்லன்னா ஆத்தா வந்து உங்களை படாத பாடு படுத்திட போகுது. என்னையா? ஒரு வேடிக்கைய பத்தியா? கோயில் நகை திருட்டுல அந்த திருடனை கொன்ன கேஸ்லயும் தெரிஞ்சோ தெரியாமலோ சூடாமணி தான் என்னைய காப்பாத்தினா. இப்ப பேய்கிட்ட இருந்து கூட
தெரிஞ்சோ தெரியாமலோ சூடாமணி தைனியை காப்பாத்திருக்கா. செத்தும் எம்புட்டு நியாயமா இருக்கா பாத்தியாலே. என்னது பிள்ளைக்கு உறக்க வந்துருச்சா? ஆமா. பஜ்ஜம் குழந்தைய ஏட்ட குடு, ஏட்ட குடு பாப்பாவே. அந்த பால் பாட்டில் கூட பால் பாட்டில் என்ன பத்தினி எங்க குழந்தை எசக்கி கூட தானே தூங்கணும். அது தேவையே இல்ல. அது நம்ம ரூம்லயே உறங்கட்டும். நைட்டு பசி வந்த உடனே அவங்க ரூம்ல கொண்டு போய் விட்டுக்கோ, அவ்வளவுதானே. ஜில்லுக்குட்டி கரெக்ட். இந்த மாதிரி நீ நைட்டு ஃபுல்லா தாத்தா பக்கத்திலேயே உறங்க போறேன். இந்த தாத்தா உனக்கு கதையா சொல்லுவேனா? அந்த கதையை கேட்டு அப்படியே உறங்குவியா? என்ன சரியான கண்ணு? ஜில்லு குட்டி ஜில்லு 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 ஜில்லு. எல்லாருக்கும் குட் நைட் சொல்லு. குட் நைட் சொல்லுங்க பாப்பாக்கெல்லாம். குட் நைட். குட் நைட். குட் நைட் பாப்பா. அழகா பாக்காது பாத்தியா? ஜில்லு குட்டி என்ன பாத்தீங்க? என்ன பாத்தீங்க? வா நம்ம ரூம்ல போய் படுத்துக்கலாம். வா நம்ம ரூம்ல போய் படுத்துக்கலாம். என்னம்மா அது அதிசயமா இருக்கு. நிஜமாவே அப்பாதான் பாப்பாவை கொஞ்சதாரா? ஏலே அவரோட பேத்தி தானல, பாசம் இருக்காதா? எல்லாம் சிவபாலா ஆண்டி அம்மா பேசி பேசி பயங்கரமா வேலை பார்த்திருக்கும் போல. இவரா எப்படியோ மனுஷன் திருந்தினா சரியில்லை. கொஞ்ச நாள் வேணா பாண்டியம்மா பேய்க்கு ரெஸ்ட் கொடுத்துருவோம்.